Good evening to my dear third standard students. Welcome back to GK class. எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஓகேவா? அதனால தான் இப்போ அடுத்து செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ஹேண்ட் ரைட்டிங் மச் பெட்டர், ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களோட கோஆப்ரேஷன் செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுங்கிறதுனால போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. பட் செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு போர்ஷன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு நல்ல இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ரிவிஷன் கிளாஸை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம், ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் அன்னன்னைக்கே படித்து முடிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ, ஓகேவா? எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கான மார்க்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பேரண்ட் வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுவோம் சைன் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா? ஓகேடம்மா, இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற லெசன் என்ன அப்படின்னா லெசன் 32 சயின்ஸ் குவிஸ். குவிஸ்னால் உனக்கு என்னன்னு தெரியும், ஓகேவா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் குவிஸ்ஸு. அதுவும் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக தான் இருக்கும். ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ், சயின்ஸ் கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் குவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்கூல்லையே வீக்லி ட்வைஸ் குவிஸ் கிளாஸ் நடக்கும், ஓகேவா? அதில் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிப்பீங்க. சார் கிளாஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு புதுசாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிப்பீங்க. ஸோ அதுதான் குவிஸ். இப்போ இந்த லெசனில் சயின்ஸ் குவிஸ், ஓகேவா? சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பயப்படவே வேண்டாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்க மாட்டாங்க, சூஸாக தான் கேட்பாங்க. ஸோ திஸ் ஆர் தட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி ரைட் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ லெசன் 32 சயின்ஸ் குவிஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், கவுஸ் எலிஃபென்ட்ஸ் ஆர் கட்-சீவிங் அனிமல்ஸ். கவுஸா இல்லை எலிஃபென்ட்ஸா அப்படின்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது இதில் கட்-சூவிங் அனிமல்ஸ். சூ பண்ணுறது, சூவிங்கம் அப்படின்னு சாப்பிடுவீங்க, பபிள் கம் சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ சூ பண்ணுறதுனாலே மென்று சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும்னா நல்லா சூ பண்ணி நீங்கள் சாப்பிடணும். இல்லை அப்படியே டபக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, அதாவது ஸ்வாலோ பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. சம் டைஜஷன் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். அதனால தான் உன்னுடைய பேரண்ட்ஸ் உனக்கு என்ன சொல்லுவாங்க, மென்று சாப்பிடு அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஆப்ஷன்ஸில் கவுஸ், எலிஃபென்ட்ஸ், இது ரெண்டில் எது கட்-சூவிங் அனிமல்ஸ்? கட்-சூவிங் அப்படின்னா, சூவிங்னா மென்று சாப்பிட்றது, கட்-சூவிங்னா சாப்பிட்டு முடித்து ஒரு 2 hours 3 hours கழித்து திரும்ப அகைன் ஸ்டொமக்லேருந்து மவுத்துக்கு கொண்டு வந்து அதை மறுபடியும் சூ பண்ணி சாப்பிட்றது, அதாவது அசை போடுறதுன்னு சொல்லுவாங்க. கவுஸ், கோட்ஸ் இது எல்லாமே இந்த வேலையை தான் பார்க்கும். கிரேசிங் பீரியட், அதாவது அதோட வயலில் போயிட்டு ஃபீல்டில் போயிட்டு அது மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நிறைய சாப்பிட்ரும், நிறைய கிராஸஸை ஈட் பண்ணிவிடும். ஈட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஹவுஸில் கொண்டு வந்து கட்டி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா அதோட ஸ்டொமக்லேருந்து அது சாப்பிட்ட ஃபுட்டை அகைன் மவுத்துக்கு கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணும், அதை சூ பண்ணி சாப்பிட்டுட்ருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் கட்-சூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலிஃபென்ட்ஸா இல்லை கவுஸா, எது கட்-சூவிங் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்சல்யூட்லி கவுஸ் தான், ஓகேவா? கவு தான் என்ன பண்ணோன்னா அது சாப்பிட்ட சாப்பாடை, அது சாப்பிட்ட கிராஸை ஸ்டொமக்லேருந்து அகைன் அதோடைய மவுத்துக்கு கொண்டு வந்து அசை போட்டு சாப்பிடும், ஓகேவா? அது எப்போவுமே சும்மாவே இருக்காது. அதோட வாய் இப்போ மவுத் பார்த்திங்கன்னா அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அசை போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் கவுஸ். கோட்ஸும் இதே தான் பண்ணும். நெக்ஸ்ட், த பட்டர்ஃப்ளை சக்ஸ் ஆர் சூஸ் நெக்டார் ஃப்ரம் எ ஃப்ளவர். சக்ஸ் அப்படின்னா உறிஞ்சிறது, சக்ஸ்னால் என்னது, உறிஞ்சிறது. சூஸ் அப்படின்னா மென்று சாப்பிட்றது. ஸ்வாலோ அப்படின்னா அப்படியே முழுங்கிடுறது, ஓகேவா? ஸோ இது மூணுத்துக்கும் நல்லா உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். சக்ஸ் அப்படின்னா உரியிறது, ஓகேவா? சூஸ் அப்படின்னா மென்று சாப்பிட்றது. ஸ்வாலோ அப்படின்னா அப்படியே முழுங்கிடுறது, ஓகே? இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்லேருந்து நெக்டார் இஸ் நத்திங் பட்
தேன், ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் கண்டிப்பாக நெக்டார் இருக்கும். நெக்டார் மீன்ஸ் தேன், ஹனின்னு சொல்லுவாங்க. அந்த ஹனியை, அந்த நெக்டாரை பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஃப்ளவராக மாறி மாறி ஃப்ளை பண்ணி போய் சிட் பண்ணி அந்த நெக்டாரை என்ன பண்ணும், சக் பண்ணும். சக்னா உரியிறது. ஓகேவா? இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை அந்த ஃப்ளவரில் என்ன பண்ணுது, அதோட நெக்டாரை, ஹனியை சக் பண்ணுது. ஓகேவா? சியூனா மென்று சாப்பிட்றது. மென்னா சாப்பிட்டுட்ருக்கோம் பட்டர்ஃப்ளை? நோ, அந்த தேனை உறிஞ்சி சாப்பிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாலோ வரும். ஸ்வாலோ இஸ் நத்திங் பட், இப்போ ஸ்னேக்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டை அப்படியே ஸ்வாலோ பண்ணிவிடும். ஓகேவா? சியூ பண்ணுறதும் கிடையாது, சக் பண்ணுறதும் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்வாலோ, அப்படியே ஸ்வாலோ பண்ணிவிடும். ஓகேவா? அப்படியே முழுங்கிடும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்லேருந்து ஹனியை என்ன பண்ணும்? சக் பண்ணுமா, சியூ பண்ணுமா? சக்ஸு, SUCKS, சக்ஸ். நீங்கள் ஸ்பெல்லிங் படிக்க வேண்டாம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 2 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை ரைட் பண்ணால் போதும். சக்ஸ் தான் பண்ணும். சக் மீன்ஸ் உறிஞ்சிக்கிறது. தேர்ட் ஒன், டக்ஸ் ஹாவ் வெப்டு ஃபீட். டக்ஸுக்கு, டக்ஸ்னால் வாத்து. டக்ஸ்னால் என்னது? வாத்து. நீங்கள் மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டரில் படிச்சிருப்பீங்க, ட்ரேக், டக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்ஸுக்கு அதோட ஃபீட்டு, அதோட கால் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. வெப்டு ஃபீட்டாக இருக்கும். என்ன ஃபீட்டாக இருக்கும்? வெப்டு ஃபீட். இதுக்கு பேர் தான் வெப்டு ஃபீட். நமக்கு இருக்கிற ஃபீட்டில் இருக்க ஃபிங்கர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபிங்கரும் தனித்தனியாக இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். அதுவே டக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ஜாயிண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அதால் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக வாட்டரில் இல்லை ஒரு மாதிரி சேராக இருக்க பிளேசஸில் அதால் வாக் பண்ண முடியுது. ஓகேவா? வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கும் வாக் பண்ணுறதுக்கும் அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த வெப்டு ஃபீட்டு தான். ஓகேவா? வெப்டு ஃபீட்னா ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஃபிங்கர்ஸ் என்னவாயிருக்கும்? ஜாயிண்ட் ஆகிருக்கும். நம்ம ஃபிங்கர்ஸையும் பாருங்கள், டக்கோட ஃபிங்கர்ஸையும் பாருங்கள். இதுதான் வெப்டு ஃபீட். ஓகேவா? ஸோ இந்த வெப்டு ஃபீட் இருக்கிறதுனால தான் டக்ஸால் ஈஸியாக வாட்டரில் ஸ்விம் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ டக்ஸ் ஹேவ் வெப்டு ஃபீட். நீங்கள் கேமல்ஸ் படிச்சிருப்பீங்க. டெசர்ட்டில் கேமல்ஸ் ஈஸியாக என்ன பண்ணோம், அந்த சாயில், அந்த மண்ணில் நடந்து போகும். ஹீட்டாக இருக்கக்கூடிய சாயிலில். டெசர்ட்னாலே ஃபுல்லாக சாண்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக சாண்டாக தான் இருக்கும், வாட்டர் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் நம்மளால் கண்டிப்பாக நடக்க முடியாது. பட் கேமல்ஸ் ஈஸியாக வாக் பண்ணும். ஏன்னா அதுக்கு இருக்கிற ஃபீட்டுக்கு பேர் பேடட் ஃபீட். என்ன ஃபீட்டு? பேடட் ஃபீட். அப்படி ஷூ மாதிரி இருக்கும். அதனால தான் அதால் ஈஸியாக என்ன பண்ண முடியுது, அதில் வாக் பண்ண முடியுது. ஸோ காட் கிரேஸை பாருங்கள். ஒவ்வொரு அனிமலுக்கும் அதோடைய பாடி கண்டிஷன், ஓகேவா, அதாவது வெதர் கண்டிஷன், அது இருக்கக்கூடிய லிவிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடியை என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ டக்குக்கு வந்து வாட்டரில் இருக்கிறதுக்காக அதுக்கு வெப்டு ஃபீட், கேமல் வந்துட்டு சாயிலில் நடக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பேடட் ஃபீட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். டக்ஸ் ஹாவ் வெப்டு ஃபீட். டக்ஸுக்கு என்ன ஃபீட் இருக்குது? வெப்டு ஃபீட். அண்ட் see the fourth one. Water vapor changes into water on compressing or cooling. வாட்டர் வேப்பர் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுடைய வாட்டர் சைக்கிள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் சைக்கிளில் வாட்டர் வேப்பர் ஆகுறது. வேப்பர் அப்படின்னா லேக்ஸ், பாண்ட்ஸ் இதிலலாம் இருக்கக்கூடிய வாட்டர் என்னவாகுது, சன்னோட ஹீட்னால் வேப்பர் ஆகுது. ஓகேவா? வேப்பர் ஆகி அப்புறம் குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸாக மாறி க்ளவுட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த க்ளவுட்ஸ் கூல் விண்டு பட்ட உடனேயே என்னவா ஃபார்ம் ஆகுது, ரெயினாக வந்துடுது. ஓகேவா? இதுதான் வாட்டர் சைக்கிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், உங்கள் மம்மி வந்து உங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே சுட சுட ஹாட்டாக டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு லன்ச்சை மேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு லன்ச் பேக்கில் வச்சு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் அது அப்படியே கூல் ஆகிடும். ஓகேவா? இப்போது மார்னிங் வச்சதுனால அப்போ ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச் பீரியடில் அதை ஓப்பன் பண்ணும்போது அது நல்லா கூலாக இருக்கும். அப்போ அந்த டிஃபன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லிட்டில் அப்படியே குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். பார்த்துருக்கீங்களா? எஸ், அதுதான் வாட்டர் வேப்பர், ஆவி. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெசலில் வந்துட்டு நல்ல பாயில் பண்ணுறாங்களா வாட்டரை, அப்போ என்ன மேலே ஃபார்ம் ஆகிருக்கு, வாட்டர் வேப்பர். ஓகேவா? ஸ்டீமுன்னு சொல்லலாம், இல்லை வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல புகை மாதிரி வருது, இல்லை ஸ்மோக் மாதிரி, அதுதான் வாட்டர் வேப்பர். அந்த வேப்பர் இது ஹீட் ஆகும்போது
இப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டதுனால நல்லா கூல் பண்ணுறீங்க. கூலிங், ஓகேவா? நல்லா கூல் பண்ணும்போது ஒரு 1 hour 2 hours கழித்து அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் மேலே போச்சு இல்லையா, அது எல்லாம் அந்த லிட்டு மேலே பட்டு 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 கூலாகி வாட்டர் ட்ராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கும். சைடில் இருக்க இமேஜை பாருங்கள், அந்த லிட்டு மேலே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு? கம்ப்ரஸிங் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறது, கூலிங்னா கூல் பண்ணுறது. இதில் எந்த மெத்தடில் வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறி இருக்கு? எஸ், கூலிங் மெத்தட், ஓகேவா? ஸோ வாட்டர் வேப்பர் வாட்டராக சேஞ்ச் ஆகணும்னா என்ன மெத்தட்? கூலிங். என்ன மெத்தட்? கூலிங். கூல் பண்ணாதான் அந்த வேப்பர் வாட்டராக சேஞ்ச் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட், நைட் இஸ் லாங்கர் இன் வின்டர். நைட் இஸ் லாங்கர் இன் வின்டர், ஓகேவா? ஸோ நைட் டைம், அதாவது சம்மர் சீசனாக ரொம்ப ஹாட் டேவாக இருக்கும், சன்னி டேவாக இருக்கும், ஓகே? அதுவே வின்டர் சீசன் அப்படின்னா ரொம்ப குளிரும், ஓகேவா? அதுதான் இப்போது நைட்டு வந்துட்டு சம்மர் டேஸில் லாங்காக இருக்குமா இல்லை வின்டர் டேஸில் லாங்காக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. வின்டர்னாலே குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சன் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? லேட் ஆகும். அதனால தான் நைட் டைம் வந்துட்டு வின்டர் சீசனில் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ நைட் இஸ் லாங்கர் இன் வின்டர். நைட் இஸ் லாங்கர் இன் வின்டர். வின்டர் சீசனில் தான் நைட் டைம் என்னவாக இருக்கும்? லாங்கராக இருக்கும், ஓகே? தென் 6th one உங்களுக்கு omitted. Then we have move on to the 7th one. Gases do not have definite shape. நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், மேட்டர்ஸ் அப்படின்னு படிச்சு எல்லாமே திங்ஸ் தான். ஆப்ஜெக்ட்னாலும் மேட்டர்ஸ்னாலும் திங்ஸ் அப்படின்னாலும் மெட்டீரியல் அப்படின்னாலும் ஆல் ஆர் நத்திங் பட் திங்ஸ் தான், ஓகேவா? ஸோ மேட்டர் வந்து 3 types இருக்குது. ஒன் இஸ் சாலிட், another one is liquid and another one is gases, ஓகேவா? டெஃபினட் அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, ஓகேவா? அதுக்கு ஒரு ஷேப் இருந்தால் அது சாலிட். ஷேப் இல்லாமல் நம்ம எந்த வெசலில் அதை போர் பண்ணி வைக்கிறோமோ அந்த வெசலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஷேப்பை, இப்போ டம்ளர் ஷேப்பில் நீங்கள் வாட்டரை போர் பண்ணி வச்சிங்கன்னா அது லிக்விட், அது டம்ளர் ஷேப்பில் தான் இருக்கும். ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய வெசலில் போர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும், சாலிட் ஃப்ளோ ஆகாது. ஸோ சாலிடுக்கு ஷேப் இருக்குது, ஃப்ளோ ஆகாது. லிக்விடுக்கு ஷேப் இல்லை, ஆனால் அது எந்த வெசலில் நீங்கள் வைக்கிறோமோ அந்த வெசலோட ஷேப்பை எடுத்துக்கும், ஆனால் ஃப்ளோ ஆகும். வாட்டரை மேலேருந்து கீழே போர் பண்ணிங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா? எஸ். அப்போ லிக்விட் ஃப்ளோ ஆகும், ஆனால் ஷேப் இல்லை. அதோடைய வெசலுக்கு ஏற்ற மாதிரி அது ஷேப்பை மாற்றிக்கும். கேஸஸ், கேஸஸ்னால் அதுக்கு டெஃபினைட் ஷேப்பும் கிடையாது, டெஃபினைட் அதாவது ஃப்ளோ ஆகவும் ஆகாது, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸஸை வந்துட்டு, கேஸஸ்னால் காற்றுன்னு சொல்லலாம். நம்ம சுற்றி இருக்க அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் இருக்குது, ஓகேவா? நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஜெனான், இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது, ஓகேவா? நம்ம ப்ரீத் இன் பண்ணுற கேஸ் எது? ஆக்சிஜன். ப்ரீத் அவுட் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு. இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக யார் பண்ணுவா, அதாவது மாற்றி வைஸ் வேர்ஸாவாக யார் பண்ணுவா அப்படின்னா பிளான்ஸ் பண்ணும். பிளான்ஸ் என்ன பண்ணிக்கும்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை ப்ரீத் அவுட் பண்ணுது, ஓகேவா? ஸோ இந்த கேஸஸ், அதனால தான் என்ன கேட்குறாங்க, கேஸஸ் டு நாட் ஹேவ் டெஃபினைட் ஷேப். கேஸஸுக்கு ஷேப்பே கிடையாது. சாலிடுக்கு ஷேப் இருக்குது, லிக்விடுக்கு அது எந்த வெசலில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பை எடுத்துக்கும். கேஸஸ்க்கு சுத்தமாக டெஃபினைட் ஷேப் இல்லை. ஸோ கேஸஸ் டு நாட் ஹாவ் டெஃபினைட் ஷேப். நெக்ஸ்ட் ஒன், த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் 98.4 degree Fahrenheit. 98.4 degree Fahrenheit, ஓகேவா? நம்ம பாடியோட டெம்பரேச்சர், பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 98.4 degree இருக்கணும்.
ஓகேவா? அப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த ஃபீவரும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னமும் சில்ட்ரனாக இருக்கிறதுனால உங்கள் ஹவுஸில் கண்டிப்பாக உங்கள் மம்மி வச்சுருப்பாங்க, கேட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் தெர்மாமீட்டர். தெர்மோனாலே ஹீட்டு. தெர்மோனாலே என்னது? ஹீட்டு. ஸோ நம்ம பாடியோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தெர்மாமீட்டர். இதை என்ன பண்ணுவாங்க, உங்கள் மவுத்தில் டங்குக்கு அண்டரில் வைக்க சொல்லுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அதில் மெஷர்மெண்ட் தெரியும். ஓகேவா? எவ்வளோ டெம்பரேச்சர் உங்கள் பாடியில் இருக்குது, அதில் 98.4 டிகிரி வந்தால் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை 101 அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீவர், ஹை டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஃபீவர், ஹை டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஹை டெம்பரேச்சர் இருந்தாலே என்னன்னு சொல்கிறாங்க, கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 98.4 டிகிரியை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று ஃபாரன்ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சென்டிகிரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை நோட் பண்ணக்கூடிய அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்களும் வீட்டில் தெர்மாமீட்டர் இருந்துச்சுன்னா எடுத்து உங்கள் மவுத்தில் டங்குக்கு அண்டரில் வைங்க. 2 பிளேசஸில் வச்சு பார்ப்பாங்க. ஒன்று டங்குக்கு அண்டர்லேயும் வைக்கலாம், இல்லை உங்களுடைய அண்டர் ஆர்ம்லேயும் வச்சு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் டங்குக்கு அண்டரில் தான் வைப்பாங்க. அப்படி வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், தெர்மாமீட்டரில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்திருந்தால் மம்மி நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்டே சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐஸ் இஸ் த சாலிட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேட்டரில் 3 டைப்ஸ் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். இதில் இந்த 3 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா வாட்டர். இந்த வாட்டர் சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், கேஷியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். எப்படி? வாட்டர் நார்மலாக வாட்டராக இருந்ததுன்னா அது லிக்விட். அதே வாட்டரை நீங்கள் நல்ல டெம்பரேச்சர், அதாவது ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு கூல் பண்ணிங்கன்னா அது ஐஸ் க்யூப்ஸாக மாறிடும், அது சாலிட் ஸ்டேட். அதே வாட்டரை நல்லா பாயில் பண்ணிங்கன்னா வேப்பராக மாறிடும், அது கேஷியஸ் ஸ்டேட். வேப்பராக மாறிடுச்சுன்னா அது என்னது? கேஷியஸ் ஸ்டேட். அப்போ 3 ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா வாட்டர். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஐஸ். ஐஸுங்கிறது வாட்டருடைய எந்த ஸ்டேட்? லிக்விட் ஸ்டேட்டா, சாலிட் ஸ்டேட்டா, இல்லை கேஷியஸ் ஸ்டேட்டான்னு கேட்குறாங்க. ஐஸ் அப்படின்னாலே என்னது? ஐஸ் க்யூப்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறீங்கல்ல அந்த ஐஸ் க்யூப். இப்போ ஐஸ் க்யூப் வந்துட்டு லிக்விடாக இருக்கா, சாலிடாக இருக்கா, இல்லை கேஸாக இருக்கா? எஸ், சாலிட் ஸ்டேட். ஐஸ் இஸ் இன் த சாலிட் ஸ்டேட். ஐஸ் க்யூபாக கொடுத்துருந்தா அது சாலிட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். வாட்டரை அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா அது லிக்விட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். அதை பாயில் பண்ணிட்டா அது கேஷியஸ் ஸ்டேட். இங்கே ஐஸ் க்யூபாக கொடுத்துருக்கிறதுனால த வாட்டர் இஸ் இன் த சாலிட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன், a coin would float in mercury. A coin would float in mercury. ஓகேவா? மெர்க்குரி அப்படிங்கிறது, மெர்க்குரிக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று, அது ஒரு பிளானட்டோடைய நேம். டோட்டலி 8 பிளானட்ஸ்ன்னு படிச்சிருக்கோம்ல. முன்னாடி படித்தவங்களாம் 9 பிளானட்ஸ்ன்னு படிச்சிருப்பாங்க. இப்போது 8 பிளானட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டலி 8 பிளானட்ஸ். அதில் ஒரு பிளானட் தான் மெர்க்குரி. ஓகேவா? ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீனஸ் தான் ஆக்சுவலி ஹாட்டஸ்ட் பிளானட். ஆனால் நியரபிளாக இருக்கிறது, சன்னுக்கு நியரபிளாக இருக்கிற பிளானட் இந்த மெர்க்குரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல மெர்க்குரிங்கிறது உங்களுக்கு பிளானட்டை வந்துட்டு டினோட் பண்ணலை. இந்த இடத்துல மெர்க்குரி அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு சாலிட் ஃபார்ம் அண்ட் லிக்விட் ஃபார்ம் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த மெர்க்குரியில் ஒரு காயினை, இப்போ தெர்மாமீட்டர் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த தெர்மாமீட்டரில் பாட்டமில் இந்த மெர்க்குரியை தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெர்க்குரிங்கிற மெட்டீரியல் வந்துட்டு இந்த தெர்மாமீட்டரோட கீழே இருக்கும். ஓகேவா? அது இருக்கிறதுனால தான் டெம்பரேச்சரை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இந்த மெர்க்குரியில் காயின் இருக்குல்ல, நம்முடைய ருபீஸ் ஸ்பைஸில் படிச்சிருப்பீங்களா அந்த காயின், அந்த காயினை நீங்கள் போட்டிங்கன்னா அது என்னவாகுமா? ஃப்ளோட்னா மிதக்கிறது. ஃப்ளோட்னா என்னது? மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு சாலிட் மெட்டீரியலை நீங்கள் லிக்விடில் போட்டாலும் அது சிங்க் ஆகிடும். ஆனால் மெர்க்குரியில் காயினை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃப்ளோட் ஆகும். சிங்க்னா மூழ்கிறது, ஃப்ளோட்னா மேலே மிதக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹீட்
எக்ஸ்பேண்ட்ஸ் த பாடிஸ். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ மேட்டரையோ இல்லை மெட்டீரியலையோ நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது என்னவாகுமா? எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட், ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் எக்ஸ்பேண்ட். எக்ஸ்பேண்ட்னா விரிகிறது, கான்ட்ராக்ட்னா சுருங்குறது. நீங்கள் இதே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கான்ட்ராக்டட் ஃபார்ம்னு மேக்ஸில் படிச்சிருக்கீங்க. விரிச்சு எழுதுறது சுருக்கி எழுதுறதுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே தான். ஸோ ஹீட், ஒரு பாடிக்கு ஹீட்டை நீங்கள் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்மளுடைய லேண்டு. ஸோ சன்னோட ரேஸ் பட்டு 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 என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டரே இல்லை, சன்னோட ரேஸ் மட்டும் பட்டுகிட்டே இருக்குன்னா அந்த லேண்டு என்ன ஆகும்? அப்படியே கிராக் விழுக ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? கிராக் விழுக ஆரம்பிக்கும். அப்போது லேண்டு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது? கிராக் விழுது. லேண்டு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது? கிராக் விழுது. ஸோ ஏதாவது ஒரு பாடியை நம்ம ஹீட் பண்ணோன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். ஓகேவா? அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் லேண்டு விரிசல் விடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த எர்த் ஸ்பின்ஸ் ஒன்ஸ் இன் 24 hours ஆர் 365 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 24 hours. ஏர்த்துக்கு வந்துட்டு 2 மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ரொட்டேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிவால்யூஷன். ஏர்த்து அதை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அது மட்டுமே சுற்றி வந்துச்சு, அதுவே அதை ரொட்டேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரொட்டேஷன். அதுவே அது அதையும் சுற்றிக்கிட்டு சன்னையும் சேர்த்து சுற்றி வந்ததுன்னா அதுக்கு பேர் ரெவால்யூஷன். ஓகேவா? ஸோ அது மட்டும் சுற்றுனா ரொட்டேஷன், அதுவும் சுற்றி சன்னையும் சேர்த்து சுற்றி வந்தால் அது ரிவால்யூஷன். எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுறதுனால தான் நமக்கு டேவும் நைட்டும் கிடைக்கிது. ஓகேவா? அதாவது 24 hours எடுத்துக்கும். ஒன் டேக்கு எவ்வளோ ஹார்ஸ் அப்படின்னா 24 hours. ரொட்டேட் பண்ணுறதுனால தான் டே அண்ட் நைட் நடக்குது. ரெவல்யூஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு சீசன்ஸ் கிடைக்கிது. 365 days ஆகும். அது அதையும் சுற்றி சன்னையும் சுற்றி வர்றதுக்கு 365 days ஆகும். அதாவது 1 year ஆகிடும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏர்த் வந்து ஸ்பின்ஸ் ஒன்ஸ் இன், ஸ்பின்ஸ்னால் அதை மட்டுமே சுற்றிக்கிறது, ஸ்பின்னுனாலே ரொட்டேட்டுன்னு அர்த்தம். அப்போ ஏர்த் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லை எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. 24 hours. ஏர்த் வந்துட்டு ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு தான் 365 days. அது மட்டும் சுற்றிக்கணுன்னா அதுக்கு 24 hours போதும். ஸோ ஏர்த் ஸ்பின்ஸ் ஒன்ஸ் இன் 24 hours. 24 hours. ஓகேவா? இதுதான் சயின்ஸ் குவிஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்க மாட்டாங்க, சூஸாக தான் கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெய்லி கொடுக்குற வீடியோஸை டெய்லி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.